வணக்கம், இது தமிழ் குரல். நான் உங்கள் பானு. அதாவது ஒருத்தர் சட்டமன்றத்தில் தேர்ந்தார், எங்கப்பா உங்கள் அப்பாவை காணோம் அப்படின்னு. இன்றைக்கி அந்த அப்பா பாராளுமன்றத்தில் எவ்வளோ பெரிய ஆப்பா இறக்கிட்டு இருக்காரு அப்படின்றத சிஎம் அவர்கள் 2 கண்ணையும் திறந்து பார்த்தாருன்னா தெரியும். இந்தியாவில் இன்றைக்கி ஒட்டுமொத்த டாக்கெட் டிஎம்கே என்ன ஸ்டாண்ட் எடுக்க போகுது, அது பாஜகவுக்கு சார்பாக ஒரு ஸ்டாண்ட் எடுக்க போதா, இல்லை காங்கிரஸ் இன்றைக்கி வந்து கதறாங்க பார்த்தீங்களா? இல்லை நான் இன்னும் நம்புகிறேன், திமுக எங்கள் பக்கம் தான் நிற்கும். எப்படி இவர் முதுகிலே குத்தி போகிறா, அவருக்கு வந்து இவங்க வந்து சப்போர்ட் பண்ணுமா கேட்டால் அது இந்திய லெவல் அரசியல், அது மாநில அரசியல். குத்துறது தானே, அதனால் அவர் கூட போக முடியாது அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டாரு. இருந்தாலும் ஒரு தெளிவான முடிவு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் தான் நம்மளுக்கு ஆகவில்லை, ஆனால் இந்த பாஜக இந்த மாதிரியான மோசமான சட்டங்கள் கொண்டு வரல, அதை கண்டிப்பாக நம்ம எதிர்க்கிறோம். அப்படி என்ன மோசமான சட்டங்கள் அவங்க கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று டீலிமிட்டேஷன், அதாவது பகுதி மறுவரை செய்ய போகிறாங்க. இன்னொன்று பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடு. அது வந்து மோசமான சட்டம் கிடையாது, ஆனால் அதை வைத்து இவங்க வந்து இவங்களுக்கு எதுவுமே நேர்வாசல் வழியாக கொண்டு வர தெரியாது, பின்வாசல் வழியாக தான் எதுவாக இருந்தாலும் கொண்டு வராங்க. எப்படி வந்து புதிய கல்விக் கொள்கை மூலியமாக இந்தியை திணிக்கிறாங்க பார்த்தீங்களா, அப்படி தான் இந்த 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி அதன் வழியாக டீலிமிட்டேஷனை லாஸ்ட் டைம் கொண்டு வர முயற்சி பண்ணாங்க. ஆனால் திமுக முன்னின்று அந்த டீலிமிட்டேஷன் பேப்பரை கொளுத்தி அவருடைய எதிர்ப்பை தெரிவித்தார் முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். தேர்தல் நேரத்திலேயே தன்னுடைய எம்பிங்களை அங்கே நிறுத்தி போராட்டம் பண்ணி இதை தோல்வி அடை செய்தார். உண்மையிலே இது பாஜகவுக்கு ஒரு பர்சனலாக ஒரு பெரிய தோல்வி தான். அவங்க முதல்ல பார்த்த தோல்வி அதுனா அது இந்த பெரிய தோல்வி தான். ஸோ அந்த மாதிரி இந்த டீலிமிட்டேஷன் கொண்டு வர பார்க்குறாங்க. அடுத்து இன்னொரு மிகப்பெரிய ஆபத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்வர்களாக இருந்தாலும் சரி, பிரதமர்களாக இருந்தாலும் சரி, அந்த சட்டம் மிக மோசமான சட்டம். அது நீங்கள் யாராக முதல்வராக இருந்தாலும் சரி, இப்போ விஜய் அண்ணன் சொல்கிறாங்க இல்லையா, அண்ணன் கோட் போட்டு வந்தார், அளந்து போட்டார், ரேஷன் வந்து சிந்தாமல் சதாமல் போட்டார், அப்புறம் வந்து பட்டு வேஷ்டி பட்டு சட்டை வந்தார், இட்லி சப்பாத்தி போட சொல்லி வரலாற்று சிறப்பு மிக்க இதெல்லாம் பண்ணார் அப்படின்னு கலர்லாம் டிசைனாக வடை சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இந்த வடையெல்லாம் சுடவே முடியாது. யார் அது? ஸ்டாலின் அவர்களோ, இல்லை உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ, இல்லை சீமான் அவர்களோ, இல்லை விஜய் அவர்களோ, இன்னும் ஒவ்வொரு எடப்பாடி அவர்களோ, இவங்க யார் முதல்வராக வந்தாலும் இதை மாதிரி ஒரு ஆபத்தான சட்டம் வந்துச்சு அப்படின்னா பாஜக நினச்சா அவங்க ஒன்றும் எல்லாம் பண்ணிடும். அது என்ன சட்டம்னு கேட்குறீங்களா? அதாவது 30 நாள் நீங்கள் ஜெயிலில் இருந்தீங்கன்னா, எஃப்ஐஆர் போட்டு 30 நாள் நீங்கள் ஜெயிலில் இருந்தீங்கன்னா நீங்கள் சிஎம்மாக இனிமேல் இருக்க முடியாது. இல்லைம்மா அதில் பிஎம் இல்லாமல் சேர்த்துருக்காங்க அப்படின்னா, என்னைக்காவது நான் திருடேன் அப்படின்னு நானே ஒத்துட்டு இருக்கேனா, என்னைக்காவது இடியோ இல்லை வந்து இன்கம் டேக்ஸோ இல்லை எலெக்ஷன் கமிஷனோ பாஜகவுக்கு எதிராக வேலை செய்ததாக வரலாறு இருக்கா இந்த 10 வருஷத்தில்? அப்போது இது திட்டமிட்ட யாருக்காக கொண்டு வரக்கூடிய சட்டம்? மாநிலத்தில் யாரெல்லாம் பாஜகவுக்கு ஆப்போசிட்டாக செயல்படுறாங்களோ அந்த சிஎம்களுக்கு கொண்டு வரக்கூடிய ஆப்பு தான். அப்போ இப்போது இதை யார் எதிர்த்துருக்கணும்? இன்றைக்கி தமிழ்நாட்டோடைய கரண்ட் சிஎம் யார்? விஜய் அவர்கள். வாயை திறந்தாரா? அவர் டீலிமிட்டேஷனுக்கே வாயை திறக்கல. கேட்டால் நான் கொண்டு வரவே மாட்டேன். சரி, நீங்கள் கொண்டு வர மாட்டேன், உங்களுக்கு ஆதரவாக எந்த எம்பி இருக்கிறாங்க? காங்கிரஸ் எம்பி இங்கே இருக்காங்களே, அவங்க என்ன இங்கே பெரிய முழக்கத்தை கொண்டு வந்தாங்க, பிரச்சனையை கொண்டு வந்தாங்க, போராட்டத்தை கொண்டு வந்தாங்க, என்ன எதிர்ப்பு தெரிவித்தாங்க? எதுக்கு எடுத்தாலும் திமுக என்ன பண்ணுது? திமுக ஸ்டாண்ட் என்ன? திமுக ஸ்டாண்டுன்றீங்களா? ஆளுங்கட்சி இவர் தானே, இவரோட கூட்டணியில் தானே காங்கிரஸ் இருக்குது, அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்ற கேள்வி தான் இருக்குது. ஸோ இவ்வளோ பெரிய ஆபத்தான அரசியல். அதாவது விஜய் வந்து சட்டமன்றத்தில் காமிச்சார் பார்த்தீங்களா, இப்படின்னு காமிச்சார் பார்த்தீங்களா, நாளைக்கு பாஜக அந்த சட்டம் கொண்டு வந்தால் இப்படி உட்கார வேண்டியதுதான், சட்டமன்றத்தில் போய் இப்படி உட்கார வச்சா போச்சுரா. இவ்வளோ பொய்யை வச்சு, ரூட் மாஃபியா வச்சு எல்லாம் கொண்டு வந்து 2029 நம்ம கதையை முடிக்க போகிறாங்களே அப்படின்ட்டு ஒரே நாடு ஒரே தேர்தலில் டீலிமிட்டேஷன், இந்த முதல்வர்களுக்கு ஆப்பிடிக்கிற இந்த சட்டம் இதெல்லாம் வந்தால் ஒட்டுமொத்த மாநிலத்தோட உரிமையும் காலி பண்ண போது முடிஞ்சுது. அவ்வளோதான். நம்ம வந்து முடிவுக்கு வந்துட வேண்டியது தான். அவ்வளோதான். பிஜேபி தான் மொத்த இந்தியாவும் வந்து காவி பெயிண்ட் அடித்த மாதிரி ஆகிடும். நம்ம பெருமையாக பேசிகிட்டு இருந்தால தமிழ்நாட்டை மட்டும் தொடவே முடியவில்லை அப்படின்ட்டு ஏற்கனவே மஞ்சள் ஆக்கிட்டாங்க, பாதி பாஜக ஆகிடுச்சு, மொத்தமாக காவி ஆக்கிடுவாங்க. ஸோ இவ்வளோ பெரிய ஆபத்தான சட்டங்கள் நாளைக்கு பாராளுமன்றத்தில் வரப்போகுது. இது இப்போ மொத்தமே திமுக கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது எவ்வளோ தூரம் உண்மை அப்படின்றத பார்ப்போம். இப்போது ஒரு சட்ட திருத்தம், அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு சட்டத்தை திருத்தி ஒரு புதுசாக ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வர போகிறாங்கன்னா, இப்போ சாதாரண ஒரு பில்லை வந்து பாஸ் பண்ண போகிறாங்கன்னா அதற்கு வந்து சிம்பிள் மெஜாரிட்டி இருந்தால் போதும். ஆனால் ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தி கொண்டு வந்து ஒரு பில்லை பாஸ் பண்ண போகிறாங்கன்னா அதற்கு 2/3 மெஜாரிட்டி வேணும். இப்போ எவ்வளோ இருக்குது மொத்தமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 540 நம்பர் இருக்காங்க. இந்த 540ல் இவங்க வந்து வின் பண்ணணும் அப்படின்னா, அந்த பில்லை பாஸ் பண்ணணும் அப்படின்னா பாஜகவுக்கு இன்றைக்கி தேவைப்படுற நம்பர்ஸ் எவ்வளோன்னா 360 அப்படின்னு. இப்போ இந்த 360ல் அவங்கக்கிட்ட எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 341 பேர் இருக்கிறாங்க. இந்த 341 பேர் வச்சுட்டு கண்டிப்பாக இவங்களால பில்லை பாஸ்
பாஸ் பண்ண முடியாது. அதுதான் ஏற்கனவே அவங்க அடைஞ்ச தோல்வி. ஆனால் இப்போ இந்த சீன் வந்து முன்ன மாதிரி இல்லை, இன்றைக்கி சீன் வேறு மாதிரி இருக்குது. அதில் பெரிய நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா கூட்டணியில் ஏற்பட்ட இந்த பிளவு தான். குறிப்பாக திமுகவுக்கு எதிராக 2 அமைச்சர் பதவிக்காக காங்கிரஸ் செய்த அந்த தரமற்ற ஒரு கீழ்த்தரமான வேலை தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த நாட்டையோடைய தலையெழுத்தையே மாற்ற போகுது அப்படின்னு நம்ம வந்து சொல்லணும். வெறும் 2 அமைச்சர் பதவி வச்சு நீங்கள் என்ன சாதிச்சிங்க? இன்னைக்கு 22 எம்பிங்களுடைய ஆதரவுக்காக ராகுல் காந்தி அவர்கள் டெல்லியில் வந்து கத்திட்டு இருக்காரு, கெஞ்சிட்டு இருக்காரு, கதறிட்டு இருக்காரு. சரி, விஷயத்துக்கு வரும். இப்போது திமுக வந்து வரல, அவங்க வந்து பாராளுமன்றத்துக்கு அன்றைக்கி வரல அப்படின்னு வைங்களேன். அப்போ நிலைமை என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 518 நம்பர்ஸ் இருப்பாங்க. அதாவது 540 திமுகவோட என்ட்ரி இல்லைன்னா 518 பேர் இருப்பாங்க. இந்த 518 இவங்க 2/3 மெஜாரிட்டி காட்டணும். அப்போ எவ்வளோ தேவைப்படுது? 345 தேவைப்படுது. இப்போ இந்தியா கூட்டணி, அதாவது என்டிஏ கூட்டணிக்கிட்ட எவ்வளோ இருக்குது? 341. அப்போ வெறும் 4 எம்பிகள் இருந்தால், திமுக வந்து வரலன்னா வெறும் 4 எம்பிகளை வச்சு இவங்க ரொம்ப ஈஸியாக இந்த பில்லை பாஸ் பண்ணலாம். அதாவது கேபினெட்டில் உனக்கு மினிஸ்ட்ரி போஸ்ட் கொடுக்குறேன் அப்படின்னா யார் முதல்ல ஓடுவா துண்டு எடுத்துட்டு அப்படின்றத நான் உங்களுடைய கவனத்துக்கே விட்டுறேன். எப்படி தமிழ்நாட்டில் 2 அமைச்சர் பார்த்தோன்னே முதல்ல துண்டு எடுத்து போய் போட்டது எந்த கட்சி அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இப்போ அதே மாதிரி எந்த கட்சியோடைய அதிகப்படியான எம்பிகளை பாஜக விலைக்கு வாங்கியிருக்கிறது அப்படின்றது ஊரறிந்த உண்மை. நான் உனக்கு கேபினெட்டில் மினிஸ்ட்ரி போஸ்ட் கொடுக்குறேன் அப்படின்னா யாரை துண்டு தூக்கிட்டு முதல்ல போடுவாங்க அப்படின்றது தெரியும். ஆகையினால் அந்த 4 எம்பிகளை விலைக்கு வாங்குறதுன்றது பாஜகவுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஸோ அதனால தான் திமுக எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கலாம் கூட பரவாயில்ல, நீங்கள் உள்ளே வராமல் இருந்துருங்க அப்படின்ற விஷயத்தை வந்து பேசுகிறாங்க அப்படின்னு இவங்களாம் ஒன்று வந்து பரப்பிட்டு இருக்காங்க. ஆனால் திமுக அப்படி செய்ய போகிறது இல்லை அப்படின்றக்கான பல ஆதாரங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு ஆதாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லண்டனில் இருந்து ஜூம் மீட்டிங்கில் ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டாரு, நீங்கள் காங்கிரஸ் பக்கம் தான் போகக்கூடாது, ஆனால் இந்த மாதிரியான மாநில உரிமைகளை பறிக்கக்கூடிய விஷயங்கள் பில்லை கொண்டு வரும்போது அதை திமுக கண்டிப்பாக ஒரே மனதாக நின்று அதை எதிர்க்க வேண்டும் அப்படின்ற உத்தரவை வந்து ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் வந்து சொல்லியிருக்கார். ஸோ இப்போ பிக்சருக்குள்ளே இவங்க வரல அப்படின்றதே ஒரு கட்டுக்கதை தான். எனக்கு தெரிந்து அவங்க வரதா போகிறாங்க. இப்போ இதோடு சேர்த்து திமுக பாராளுமன்றத்தில் இன்னொரு ஆப்பியம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கர்நாடகாவில் மேகதாது அணை கட்டுப்படுறாங்க பார்த்தீங்களா, அதற்காக அந்த அணை கட்டுவது குறிப்பிட்டும் தீர்ப்பாயம் குறித்தும் ஜூன் 12ஆம் தேதி திறக்கப்பட வேண்டிய நீர் குறுவை சாகுபடிக்கு 35 நாட்கள் ஆகியும் திறக்கப்படாமல் இருப்பதை குறித்தும் அதை குறித்து நாங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக அவை ஒத்திவைப்பு நோட்டீஸ் கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஒரு மாநில அரசு தன்னுடைய உரிமையை எப்படியெல்லாம் கேட்டு வாங்கணும் அப்படின்றத கொஞ்சம் டிவி கீழே இருக்கவங்க டிஎம்கே கிட்ட டியூஷன் படித்தா நல்லாயிருக்கும். இப்போ உங்ககிட்ட தானே காங்கிரஸோட எம்பிகள் இருக்காங்க, உங்கள் ஆதரவு தானே. எங்கள் ராகுல் காந்தி அவர்கிட்ட சொல்லி இதை மாதிரி என் மாநிலத்துக்கான உரிமை இது, நான் ஆக்ஷன் தான், நான் பேசவே மாட்டேன், எதுவாக இருந்தாலும் ஆக்ஷன் சொன்னார்ல விஜய் அவர்கள். உங்கள் கூட்டணியில் தானே காங்கிரஸ் இருக்குது, அப்போ அவங்க எம்பிங்களை வந்து பேச சொல்லுங்கள், இந்த மாதிரி எங்கள் தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணுறாங்க, எங்கள் ப்ரோ விஜய் வந்து எங்கள் கூட கூட்டணியில் இருக்காரு, அவருக்கு நீங்கள் துரோகம் பண்ணக்கூடாது, தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணக்கூடாது, மேகதாது அணை கட்டக்கூடாது, 12ஆம் தேதி ஏன் நீங்கள் வந்து தண்ணி திறக்கல, ஏன் 35 நாள் ஆச்சு அப்படின்ற கேள்வியை காங்கிரஸ் எம்பிங்களை வச்சு கேட்க சொல்லி இப்படி ஒரு நோட்டீஸை வந்து கொடுத்துருக்கு சொல்லுங்க பார்ப்போம். கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இது காங்கிரஸ்க்கு வந்து 2 பக்கமும் இடி. ஏன்னா இப்போ வந்து இப்போ திமுக இப்படி ஒரு நோட்டீஸ் கொடுத்துருச்சா, இப்போ இந்த நோட்டீஸ்க்கு வந்து பாஜக நோ சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க திமுகவுடைய ஆதரவு வேணும். இப்போ அந்த பக்கம் காங்கிரஸ் வந்து 2 பக்கமும் இடி. இந்த தமிழ்நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணால் கர்நாடகாவில் அவங்க ஆட்சி தான் நடக்குது, ஏன் நம்ம ஆட்சி நேரடியாக நடக்குது, அதை விட்டுட்டு நீங்கள் தமிழ்நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்க அப்படின்னு கர்நாடகாவில் இருக்க காங்கிரஸை இவங்களை காரி துப்போம். இப்போ இவங்களுக்கு கர்நாடகாவுக்கு சப்போர்ட்டாக பேசினா காங்கிரஸ், ராகுல் காந்தி அவர்கள் கர்நாடகாவுக்கு சப்போர்ட்டாக பேசினா இந்த பக்கம் ஒரு காலத்துக்கு பிரதமரே ஆக முடியாது. ஏன்னா டீலிமிட்டேஷனுக்கு இவங்க ஆதரவு தெரிவிச்சிருவாங்க அப்படின்னு தெரிவிச்சிட்டால் இவர் வந்து ராகுல் காந்தி அவர்கள் பிரதமரே ஆக முடியாது, டீலிமிட்டேஷன் பில்லு பாஸ் ஆகிடும். ஸோ 2 பேருமே இன்னைக்கு திமுகவை எதிர்த்துக்க முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறார்கள். அதாவது ஒரே கல்லில் 2 மாங்காய் அப்படின்ற மாதிரி திமுக இன்னைக்கு அடித்து ஆடிட்டு இருக்கு பாராளுமன்றத்தில். இப்போ பாராளுமன்றத்துக்கே நான் போக மாட்டேன் அப்படின்றவங்க எதுக்கு இந்த அவை ஒத்திவைப்பு அந்த நோட்டீஸ் வந்து கொடுத்துருக்காங்க? ஆக மாநிலத்தோடைய உரிமையை உயிரே போனாலும் என்ன பிரச்சனை ஆனாலும் இங்கே 10 வருஷம் இல்லை, நீங்கள் 15 வருஷம் கூட ஆட்சி நடத்துங்க, எனக்கு ஆட்சியில் பதவியில் உட்கார்றது விஷயம் கிடையாது, என் மாநிலத்தோட உரிமை தான் முக்கியம் அப்படின்ட்டு இன்றைக்கும்
நீங்கள் இங்கே இருக்கிற கட்சியெல்லாம் கூட்டணி கட்சிகள்லாம் முதுகில் குத்திட்டு அதிமுகவும் திமுகவும் கூட்டணி வைக்க பார்த்தாங்க, பாஜகவும் திமுகவும் கூட்டணி வைக்க பார்த்தாங்கன்னு அந்த புழுகு ஆகாச புழுகு புழுகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. இன்னைக்கு திமுக நினச்சா டிவிகேக்கு ஈஸியாக செக் வைக்க முடியும். பாஜகவுடைய கேபினெட்டில் அவங்க போய் உட்கார முடியும். எந்த கேஸுமே வரவிடாமல் பண்ணலாம். விஜய் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து டெய்லி ஒரு ரைடு, டெய்லி ஒரு பிரச்சனைன்னு திமுக கிளப்பிட்டு இருக்காரு பார்த்தீங்களா. இந்த எல்லா பிரச்சனையிலேருந்து அவங்கள விடுவிச்சுக்கிட்டு விஜய் அவர்களையும் உள்ளே கோத்து விட முடியும். சிபிஐ விசாரணை தொடங்குங்க அப்படின்ட்டு பின்னாடி இருந்து இயங்க முடியும். ஆனால் அதற்கு இது டிவிகே இல்லை, இது டிஎம்கே. அதனால் எனக்கு மாநில உரிமை தான் முக்கியம் அப்படின்ட்டு இந்த நேரத்துலையும் மேகதாது அணை குறித்து அவங்க பாராளுமன்றத்தில் இன்னைக்கு நேரம் கேட்டிருக்காங்க பேசுறதுக்கு. ஸோ இதுதான் ஒரு கட்சிக்கான ஒரு ஆளுமை தன்மை அப்படின்றது. சும்மா வாயில் வர சொல்கிறது. டீலிமிட்டேஷனில் இங்கே நான் வர விடாமல் பார்த்துப்பேன். எதை வச்சு பார்த்துப்பீங்க? இருந்த ஒரு எம்பியை தூக்கி அங்கே காங்கிரஸ் கொடுத்துட்டீங்க. எதை வச்சு பார்த்துப்பீங்க? முதல் டீலிமிட்டேஷன்னா என்னன்னு தெரியுமா? இதே டீலிமிட்டேஷன் முன்னாடி வர இருந்தபோது இதே முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எந்தெந்த மாநிலம்லாம் இந்த டீலிமிட்டேஷன் பில்லால் பாதிக்கப்படுதோ அந்த எல்லா முதல்வரையும் கூப்பிட்டு இங்கே உட்கார வச்சு நம்ம தலைக்கு மேலே கத்தி தொங்குது, இந்த நேரத்தில் நம்ம பாரபட்சம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கூட்டத்தையே போட்டார். எல்லா முதல்வரும் ஒன்று திறந்து இங்கே நின்னாங்க. அது இந்தி திணிப்புக்கு எதிராகவும் அந்த மாதிரி ஒரு பண்ணார், டீலிமிட்டேஷனுக்கு எதிராகவும் அப்படி ஒன்று பண்ணார். ஸோ எல்லா மாநிலத்துக்கும் யோசிக்கக்கூடிய தலைவராக இருந்தவர் தான் மு க ஸ்டாலின் அவர்கள். ஆனால் இன்னைக்கு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் கூட கொண்டு வரல இப்போது இருக்கக்கூடிய ஒரு சிஎம். ஆனால் அப்போது இருக்க சிஎம் அதை எவ்வளோ தூரம் வலுவாக எதிர்த்தார். இன்னும் என்ன கேட்டார்னா, நாங்கள் டீலிமிட்டேஷனே வேணாம் சொல்ல, ஃபேர் டீலிமிட்டேஷன் தான் வேணும் அப்படின்னு சொன்னார். ஸோ இப்படி மத்திய அரசையும் சமாளித்து, ஒன்றிய அரசையும் சமாளித்து, இங்கே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளையும் சமாளித்து, எதிர்கட்சிகளையும் சமாளித்து, மாநிலத்தோட உரிமையை காப்பாற்றுறத ஒரு முதல்வருடைய திறமை. சும்மா ஃபோட்டோ ஷூட் நடத்திட்டு போகிறது இல்லை. இப்போ இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல, முதல்வர்களுக்கே ஆப்படிக்கிற மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வரார்ல விஜய் அவர்கள், என்ன வாய் திறந்து பேசினார். இது அவருக்கே ஆபத்தாக வரும். இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்தால் 2029 இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் யாரோடைய ஆட்சி நீங்கள் பறிப்போகிற போகுது? டிவிக்கு ஆட்சி தான் பறிப்போக போகுது. அதை குறித்து அவர் என்ன பேசினார்? இந்த முதல்வர்கள் 30 நாளில் ஜெயிலில் இருந்தால் அவங்களோட பதவி போயிடும். இது யாரை பாதிக்க போகுது? இப்போதைக்கு கரண்ட் சிஎம் யார்? விஜய் அவர்கள் தான். ஆனால் இதை பற்றி எதுவுமே பேசல. டீலிமிட்டேஷன் பற்றி ஒரே ஒரு வார்த்தை அங்கே சொன்னார், அவ்வளோதான். மற்ற பில்லை பற்றி எதுவுமே பேசல. பாஜகவுக்கு எதிராக எந்த இதுவும் சொல்லலை. சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வரல. ஏன்? அந்தளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங். அதான் சொல்லிட்டாங்களே, ஆளுநருக்கும் அவருக்கும் அழகான புரிதல் போயிட்டுருக்கு அப்படின்ட்டு. ஸோ இப்போ விஷயம் இதுதான். இப்போ திமுக வரல அப்படின்னா இந்த 4 எம்பிகளை வாங்கினா போதும், அவங்க இது பண்ணுவாங்க. இப்போ திமுக உள்ளே வந்துருச்சு, அவங்க உள்ளே வந்துட்டாங்க, அந்த 22 எம்பிகளோட உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா இந்த டீலிமிட்டேஷன் பில் தோல்வி அடையுமா அப்படின்னு கேட்டால் அங்கே தான் கர்மா இஸ் பூமரிங். யாரோட கர்மா? ராகுல் காந்தி அவர்கள் பண்ண கர்மா. அதாவது சும்மா இருக்கணும். நம்ம பாஜகவை இறக்குறது தான் நம்மளுடைய குறிக்கோள் அப்படின்னு எதிர்த்து வேலை செய்யாமல், எனக்கு மாநில கட்சிகள் தான் வேணும், நான் தலைகீழாகத்தான் குதிப்பேன், பெட்டர் மாஸ் லைட்டே தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மாநில கட்சிகளுடைய முதுகலை குத்துனதின் விளைவு இன்னைக்கு கர்மா பூமரிங். ஏன்னா இப்போ திமுகவே ஒத்துக்குச்சுப்பா, இல்லை நான் பாஜகவுக்கு எதிராக இந்த டீலிமிட்டேஷனில் ஓட்டு போடுறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டா கூட அகிலேஷ் யாதவ்னு ஒருத்தர் இருக்கார். யார்? இப்போ இந்த சமாஜ்வாடி கட்சி இருக்கார் பார்த்தீங்களா. இப்போ ராகுல் காந்தி அவர் கூட ரீசெண்டாக எனக்கு பாதி வேணும் அப்படின்னு அடம்பிடிச்சார் பார்த்தீங்களா. இப்போ அவர் மைண்ட் வைஸ், ஏன்னா மகனே என்கிட்டயா பாதி கேட்ட, என்னையவே தூக்கி அடி பார்த்த, லைனாக தேஜஸ்விக்கு முதுகில் குத்துன, மம்தா பானர்ஜியை தோக்கடிச்சிங்க, உங்கள் கூட இத்தனை வருஷமாக கூட்டணியில் இருந்த ஸ்டாலினுக்கு முதுகில் குத்தினீங்க, கடைசிக்கு போய் என்கிட்ட வந்துருங்க. அதானே இப்போ நான் உனக்கு வைக்கிறப்ப ரிவீட் யூ டோன்ட் நோ ரிவீட் அப்படின்னு வசூல்ராஜ் எம்பிபிஎஸ் படத்தில் வைப்பார் பார்த்தீங்களா கமலஹாசன் அவர்கள். அந்த மாதிரி இப்போது அகிலேஷ் யாதவ் ரிவீட் அடிப்பார். இப்போ அவர் ஏன்னா ஒரு மாநிலத்தோட முதல்வர் அவரோட மாநிலத்துக்கு என்ன பலன் அப்படின்னு தான் பார்ப்பார். இப்போ இந்த டீலிமிட்டேஷன் என்றது அவருடைய மாநிலத்துக்கு இது நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அகிலேஷ் யாதவ் அதை ஏற்றுக்க தான் செய்வார். என் மாநிலத்துக்கு இது நல்லது தான், அப்போ நான் அதை ஏற்றுக்கிறேன். இப்போ அவர்கிட்ட எத்தனை எம்பிகள் இருக்காங்க? 37 எம்பிகள் இருக்காங்க. இந்த 37 எம்பிகள் பத்தாது அப்படின்ட்டு அஜித் பவாரோடைய ஒய்ஃப் இருக்காங்களே, இப்போ ரீசெண்டாக பதவி ஏற்றிட்டாங்களா, அவங்களும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இதற்கு நான் படித்து பார்த்துட்டு என்ன ஏது அப்படின்னு ஊருக்கு போய் கடுதாசி போடுற பொண்ணு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நான் இதை படித்து பார்த்துட்டு பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணுறதா வேணாமா அப்படின்ற முடிவை சொல்கிறேன். ஆக 2 பேர் இன்றைக்கி ஆப்படிக்க ரெடியாக இருக்கிறார்கள். காங்கிரஸுக்கு கொஞ்சம் நஞ்சம் பாவம் செஞ்சால் பரவாயில்ல, ஊருப்பட்ட பாவம். நம்ம பிரதமர் ஆகணும், அந்த பிரதமர் பதவியில் போய் உட்காரணும், பாஜகவை கீழே இறக்கணும், பாசிசம் இதெல்லாம் பேசுகிறாங்களா அதெல்லாம் காலி பண்ணணும், சமத்துவத்தை கொண்டு வரணும், ஜனநாயகத்தை காப்பாற்றணும் அப்படின்ற உயர்ந்த நோக்கம் இருந்திருந்தா ராகுல் காந்தி அவர்கள் அந்த வேலையை செஞ்சிருப்பார்.
இப்போ நான் தான் இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் பாஜக ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சா எல்லா மாநில கட்சியை காலி பண்ணிட்டு நான் போய் அந்த இடத்துல உட்காருவேன் அப்படின்னா இப்படியான வேலைகள் தான் நடக்கும். இப்போ திமுக வெளியே போனால் ஆப்பு, திமுக உள்ளே வந்தாலும் ஆப்பு. இப்போ எனக்கு என்ன, நான் இந்தியா கூட்டணியில் தான் அதே அகிலேஷ் யாதவ் இருக்கிறார். திமுக என்ன பண்ணுது, திமுக என்ன பண்ண போகுது, உள்ளே வருமா வெளியே போகுமா, வருமா வராதா, பாஜக கூட்டணியான்னு இவ்வளோ தூரம் ஒரு விவாத பொருளாக மாத்திர நீங்கள் அகிலேஷ் யாதவ் என்ன பண்ண போகிறாரு? அவர் ஒப்புதல் கொடுத்துட்டா இந்த டீலிமிட்டேஷன் நடந்துருமே, ஒட்டுமொத்த தென்னிந்தியாவுக்கு இது மிகப்பெரிய பாதிப்பாக இருக்குமே, இதை கூட்டணி கட்சிகள் பேசி முடிவெடுத்தாங்களா, எதிர்ப்பு தெரிவிப்போம் அப்படின்ட்டு எதுவுமே செய்யலை. ஆனால் திமுகவும் நோண்டிகிட்டே இருக்கணும். இவங்களுக்கு ஏன்னா திமுகவை காலி பண்ணணும். இப்படி திமுக மாதிரியான கட்சிகளை காலி பண்ணிவிட்டு ஒட்டுமொத்தமாக பாஜக கிட்ட போய் சரண்டர் ஆகணும். பாஜக கிட்ட போய் சரண்டர் ஆனவொடனே டிவிகேன்ற கட்சியை மட்டும் விட்டு வைப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்களையும் காலி பண்ணுவாங்க. அவங்களையும் காலி பண்ண பிறகு இன்றைக்கி தேசம் முழுக்க இருக்கக்கூடிய 2 கட்சிகள் பாஜக காங்கிரஸும் இருக்கும். இதை தான் இவங்க கூட்டு களவாடிங்க மாதிரி செஞ்சிட்ருக்காங்க. இது புரியாமல் நாங்கள் டிஎம்கே காலி பண்ணுறோம், டிஎம்கே காலி பண்ணுறது அப்படின்றது ஏதோ நீங்கள் வந்து ஒரு நீண்ட நாள் பெரிய வரலாறு அதை அழிச்சோம் இதை அழிச்சோன்னு கிடையாது. ஒட்டு மொத்தமாக நம்மளுடைய உரிமையை நம்மளே அழிச்சிக்கிற மாதிரி. நீங்கள் அதிமுக காலி, டிஎம்கே காலி, டிவிகே தான் இருக்குன்னா டிவிகேவை நாளைக்கு காலியாகும். அப்போ நாளைக்கு யார் இங்கே உட்காந்து ஆட்சி செஞ்சுட்டு இருப்பா? பாஜக வெர்சஸ் காங்கிரஸ். இதுதான் இருக்கக்கூடாதுன்னா அன்றைக்கி அண்ணா வந்து தனியாக ஒரு மாநில கட்சி இருக்கணும்னு உருவாக்குன திமுக தான் இங்கே காங்கிரஸ் மாதிரியான கட்சியை உள்ளே சேர்ந்துட்டு பாஜக மாதிரியான ஒரு பாசிச கட்சியோடைய பி டீமாக டிவிகேவை வச்சுக்கிட்டு இங்கே அந்த வேலையை செய்கிறாங்க. ஆனால் அவங்களாம் நினச்செல்லாம் டிஎம்கே அழிக்க முடியாது. இன்றைக்கி டிஎம்கேவை அழிக்கிறான்னு எத்தனையோ பேர் வந்தாங்க, இன்றைக்கி அவங்களாம் தான் அழிஞ்சு போயிருக்காங்க. டிஎம்கேன்றது அப்படியே தான் இருக்குது. ஸோ இவங்க இந்த ஆட்டத்தை போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? டிஎம்கே பாஜக கூட கூட்டணி அப்படின்னு ஒரு கதையை அளந்து விட்டுட்டு இருக்காங்களே, அது என்ன ஏது அப்படின்றது நாளைக்கு தெரிஞ்சிடும். ஆனால் இருந்தாலும் இன்றைக்கே திமுகவுடைய எம்பிகள் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. என்ன இருந்தாலும் எங்கள் கட்சி கொள்கை கட்சி, எந்த நேரத்திலும் எங்களுடைய நிலைப்பாட்டிலிருந்து எங்களை நாங்கள் விலகி கொள்ள மாட்டோம், எங்களுடைய கொள்கை நிலைப்பாட்டிலிருந்து எப்போதும் நாங்கள் விலக மாட்டோம் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை ரொம்ப ஓப்பனாக கிளியராக வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. சொல்லப்போனால் அனைத்து கட்சி கூட்டம், அதாவது இந்த மழைக்கால கூட்டத்தொடர் இருக்குது பார்த்தீங்களா, இதற்கு முன்னாடி நடந்த அந்த அனைத்து கட்சி கூட்டத்திலேருந்து 2 கட்சி வெளியே இருக்குது. ஒன்று திமுக, இன்னொன்று காங்கிரஸ். ஆக காங்கிரஸை விட பாஜகவை ரொம்ப தீவிரமாக எதிர்க்கக்கூடியது திராவிட முன்னேற்ற கழகம் தான் அப்படின்றதுக்கு இதை விட சான்று எதுவுமே தேவையில்லை. அவங்க நினச்சா இந்த சுச்சுவேஷனில் அவங்களுக்கு ஃபேவராக எல்லாத்தையுமே மாற்றிக்க முடியும். ஆனால் அப்படி இருந்தும் அப்படி செய்யாமல் மாநில உரிமைக்காக அவங்க குரல் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இருந்தும் இங்கே வந்து கதை கட்டிகிட்டு இருக்காங்க. அண்ணன் வந்து இது போட்டு போனார், அண்ணன் பட்டு வேஷ்டி பட்டு சட்டை போட்டார், இட்லி தோசை போட சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை பேசிகிட்டு இருக்காங்க. என்ன கதை பேசணுமோ அந்த கதையை பேசாமல் தொடர்ந்து மக்கள்கிட்ட ஏதோ பதவியில் இல்லை, அதனால் திமுக வந்து பாஜக கூட கூட்டணிக்கு போகுது அப்படின்ட்டு அந்த பக்கம் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் ஒருத்தரையாக வந்து பேச விட்டு லாஸ்ட்டாக கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் கூட பேச விட்டு இது பண்ணாங்க. எந்த ஆதாரமே இல்லாமல் இப்படி பொய்யை அளந்து விடுறீங்களே, இதெல்லாம் அடுக்குமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ திமுக வந்து காங்கிரஸ் கேட்குற மாதிரி ஒத்துழைப்பே கொடுத்தாலும் இன்றைக்கி நாங்கள் படித்து பார்த்துட்டு பதில் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி அகிலேஷ் யாதவ் வந்து ஒரு செக் வச்சுருக்காரு. அப்போ அகிலேஷ் யாதவும் வந்து அஜித் பவாரோட கட்சியும் சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றதையும் நம்ம வந்து இங்கே உற்று நோக்க வேண்டியதாக இருக்கிறது. ஸோ பாராளுமன்றத்தில் நாளைக்கு என்ன நடக்குது, எப்படி இந்தியாவின் ஒட்டுமொத்த தலையெழுத்தையும் மாற்ற போகிறாங்க. 2014 பாஜக சொல்லிச்சு இதை வந்து ஒட்டுமொத்த இந்தியாவையும் காவிமயமாக்க போகிறோம், இந்துத்துவ நாடாக மாற்ற போகிறோன்னு. அதற்காக தான் இப்போ களத்தில் இறங்கியிருக்காங்க. இதில் எவ்வளோ தூரம் இவங்க சக்ஸஸ் ஆக போகிறாங்க, இதை எப்படி மற்ற கட்சிகள் குறிப்பாக எதிர்கட்சி இதை எப்படி எதிர்க்க போகுது, அதில் திமுகவுடைய பங்கு என்ன அப்படின்றது நாளைக்கு பொறுத்திருந்து வேடிக்கை பார்ப்போம். ஆனால் நாளைக்கு மட்டும் திமுக எதிராக வாக்களிச்சிருச்சு, டீலிமிட்டேஷன் எதிராக வாக்களிச்சிருச்சுன்னா இங்கே கதை கட்டி சுற்றிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, கூட்டணின்னு, அவங்களுக்குலாம் எதை வாயில் கொடுத்து எதால் அடித்தா சரியாக இருக்கும்னு நீங்களே யோசித்து கமெண்ட் பண்ணுங்கள்.